வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முறுமுறுன்னு பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் 150 கிராம் கடலை பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல். நம்ம ஊற வச்ச கடலை பருப்புலேருந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வடை நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன். நம்ம இப்போ உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்கையாலே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா வெடிப்பாக வரும். அதெல்லாம் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணல விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிடாமல் உள்ளங்கையே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உருண்டை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் வெடிப்பெல்லாம் அந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவையுமே தட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா வடையுமே திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஒரு சைடு வந்த பிறகு இப்போ 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ நமக்கு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் டீ குடிக்கையில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் உடனே பார்க்க முடியும். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.